Hello friends, once again welcome to Unacademy. நான் உங்கள் சசிகுமார். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காந்திஜி வெர்சஸ் பெரியார். ஸோ சுதந்திர தின விழாவை முன்னிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி வெர்சஸ் பெரியார். ஸோ இது ஒரு டாபிக். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ல யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஆர் டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கேட்பாங்க. ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் பிட்வீன் காந்திஜி அண்ட் பெரியார் அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா போஸ் வெர்சஸ் காந்திஜி கேட்டிருந்தாங்க அண்ட் போஸ் வெர்சஸ் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கேட்டிருந்தாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசில காந்தி வெர்சஸ் பெரியார் கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ்க்கு யூபிஎஸ்சிக்கு காந்தி வெர்சஸ் பெரியார் கேட்க மாட்டாங்க, நம்ம டிஎன்பிசில கேட்பாங்க. பிரிலிம்ஸ் வெர்சஸ் மெயின்ஸ், சோ ரெண்டுத்துலயுமே வந்து இந்த மாதிரி क्वेश्चंस நம்ம பார்க்க முடியும். சோ ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் மட்டும் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ நம்ம உள்ள போகலாம். சோ யாருக்கெல்லாம் காந்திஜி பிடிக்கும், யாருக்கெல்லாம் பெரியார் பிடிக்கும் கமெண்ட் போட்டு விடுங்க. சரிங்களா? நம்ம உள்ள பார்க்கலாம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், சோ கிரிட்டிக்கலி அனலைஸ் தி ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் பிட்வீன் காந்தி அண்ட் பெரியார். சோ இதுதான் இன்னைக்கு ஒரு டாபிக். நம்ம இருங்க ரஃப் பண்ணிடுறேன். சோ இந்த சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுதும் தத்துவங்கள்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது both காந்திஜி வெர்சஸ் and பெரியார். சோ இவங்களோட ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இவங்களுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ இத பிரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும், மெயின்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? சோ இதுல வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன இது பண்றேன்னு பாத்தீங்கன்னா காந்திஜியை கிரிட்டிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம பேசலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரியார் கிரிட்டிக் பண்ணி அடுத்து நான் பேசுறேன். சரியா? அதுக்கப்புறம் போத் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ், ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்ன, ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். சரி, ஓகேங்க. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நான் பகத்சிங்க வந்துட்டு இழுத்துக்கலாம்னு பாக்குறேன். சோ பகத் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டு எழுதும் போது என்ன பண்றீங்கன்னா பெரியார் வந்துட்டு அவருடைய குடியரசு பத்திரிகையில பகத்சிங்க பத்தி ஒரு கோட் போட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா பகத்சிங்க அட்மைர் பண்றாரு, பட் காந்திஜியை கிரிட்டிக் பண்றாரு. சரியா? காரணம் வந்து காந்திஜியோட கொள்கைகளை எப்படி சொல்லி போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவர பிராமணிசம், சோ அப்படின்னு சொல்லிட்டு காந்தினிசம் இஸ் கால்டு பிராமணிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பிராமணிசம், சோ காந்தியவாதம் என்பது பிராமணவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் கிரிட்டிக் பண்ணி காந்திஜியோட கொள்கைகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் செஞ்சு வைக்கிறாரு. சரிங்களா? சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்டா நம்ம பார்க்கலாம். ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ் பார்த்துட்டு அப்படியே கிரிட்டிக் குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் சோ இங்க காந்தி, இங்க பெரியார் போட்டுக்கலாம். ஓகேங்க. சோ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காந்திஜியும் பெரியாரும் ஒன்னாதான் இருந்தாங்க. சரிங்களா? ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நேஷனலிசம் கான்செப்டை அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. சரிங்களா? அதாவது பெரியாரோட வாழ்க்கையை 1925க்கு முன்பு 1925க்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம், அல்லது காங்கிரஸில் அடுத்து காங்கிரஸுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். சரியா? சோ நம்ம வந்து பெரியார் இருந்து பார்க்கும் பொழுது காந்திஜியை தன்னோட குருவா அக்செப்ட் பண்ணி காந்திஜி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டாரு. சரிங்களா? சோ பெரியார் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ்ல எப்போ ஜாயின் பண்ணார் சொல்லுங்க. சோ சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம். ரெண்டுமே சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமைகள் 1919. சரிங்களா? சோ காங்கிரஸ் பெரியார் ஜாயின்ட் ஐஎன்சி 1919. 1919 பெரியார் காங்கிரஸில் இணைகிறார். சரியா? சோ காந்திஜி தான் காங்கிரஸே. காந்திஜி ஈக்குவல் டு காங்கிரஸ். ஓகேங்க. சோ காந்திஜி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்துட்டு கேட்கிறார். இன்னும் வேற என்னென்னலாம் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா பெரியாருக்கும் காந்திஜி இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஒத்துழைமை இயக்கம், ஒத்துழைமை இயக்கத்தை வந்துட்டு காந்திஜி ஸ்டார்ட் பண்ணார். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நான் இங்க ஷார்ட்டா எழுதுறேன், நீங்க எழுதும் போது பெருசா எழுதிக்கோங்க. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழைமை இயக்கத்தை வந்துட்டு காந்திஜி ஸ்டார்ட் பண்ணாரு.
இவர் வந்து பாத்தீங்கன்னா அதை தமிழ்நாட்டுல தீவிரமா வந்துட்டு நடைமுறைப்படுத்துகிறார். சரியா? சோ தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒற்றுழையாமை இயக்கத்துக்கு வந்துட்டு பங்கேற்று தலைமை தாங்கி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்றார். சரிங்களா? சோ ஸ்ப்ரெடட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். சரிங்களா? தலைமை ஏற்று ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தினார் தமிழ்நாட்டுல. இவர் இந்தியா லெவல்ல நடத்துறாரு, இவர் வந்து தமிழ்நாட்டுல லெவல்ல நடத்துறாரு. இவர் காங்கிரஸோட தலைவர். சரிங்களா? அதாவது பிரசிடென்டா வந்து பாத்தீங்கன்னா பெல்காம் செஷன் 1924 பெல்காம் செஷன்ல இருந்தாலும் பட் எல்லா டிசிஷனுமே வந்து காங்கிரஸ் டிசிஷன் எல்லாம் காந்திஜி சொல்ற பேச்சு தான் கேட்டுட்டு எடுக்கிறாங்க. ஈவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிற டைம்ல வந்து பாருங்க காந்திஜி கிட்ட வந்துட்டு தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. நோ சேஞ்சஸ் ப்ரோ சேஞ்சஸ் ஆர்குமெண்ட்ஸ். சரிங்களா? சோ கட்சி இது பார்லிமெண்ட்டுக்குள்ள போகலாமா வேணாமா எல்லா விஷயங்களுமே காந்திஜி சொல் பேச்சு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. சோ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இவர் நடத்தினார், இவர் தமிழ்நாட்டுல நடத்துகிறார். சரியா? ஓகேங்க. வேற ஏதாவது சிமிலாரிட்டிஸ் சொல்லுங்க காந்திஜிக்கும் பெரியாருக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ். சோ ஆன்டி லிக்வர், சரக்கு பேன். சோ காந்திஜியும் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சரக்கு இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. சரிங்களா? சரக்கா லிசன், தமிழ்நாட்டுல வந்துட்டு சரக்கை வந்து பேன் பண்ணலாம், பட் நிதி நிலைமை ரொம்ப பாதிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே, அதனால வந்துட்டு பேன் பண்ண வச்சிருக்காங்க. குஜராத்ல பேன் பண்ணிருக்காங்க இல்லையா? ஃபைன். சோ லிசன், இன்னொரு பாயிண்ட் அன்டச்சபிலிட்டி சொல்லலாம். இங்க பாருங்க, இந்த டைம்ல வந்து எவ்வளவு மரத்தை வெட்டினாராமா தன்னோட தோப்புல இருந்த என்ன மரம், எவ்வளவு மரம் 500 தென்னை மரத்தை வந்து வெட்டி இருப்பாரு. சரிங்களா? குத்தகைக்கு விட்டுருப்பாரு. அந்த இடத்துல அவங்க கல்லு காய்ச்சிட்டு இருப்பாங்க. நீங்க கல்லு காய்க்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால நைட்டோட நைட்டா தன்னுக்கு லாஸ் ஆனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லா மரத்தையும் வெட்டி சாச்சிருப்பாரு. சரியா? ஓகே. சோ உங்க வைஃப், சிஸ்டர் நாகம்மா, கண்ணம்மா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த லெவலுக்கு வந்துட்டு மது விலக்குக்கு எதிரானவர்கள் இருவருமே. சரியா? ஓகேங்க. வேற என்ன சொல்லலாம்? அன்டச்சபிலிட்டி. சரிங்களா? தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அன்டச்சபிலிட்டி. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் போத் அன்டச்சபிலிட்டிக்கு இவரும் எதிரானவர். காந்திஜி அன்டச்சபிலிட்டிக்கு எதிரானவர். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஹரிஜன் சேவா சங் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறமா வந்து இது செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் தலித்ஸ். சோ தாழ்த்தப்பட்டவருக்கு என தனி இட ஒதுக்கீடு, அதாவது வகுப்புவாத இட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ராம்சே மெக்டொனால்டு கொண்டு வந்தாங்க இல்லையா? சோ அதை வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அக்செப்ட் பண்ணிப்பார். பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா அதை அப்போஸ் பண்ணுவாரு. காரணம் வந்துட்டு அன்டச்சபிலிட்டியோட எக்ஸ்டென்ஷனா அதை பாக்குறாரு. பிரிச்சிருவாங்க, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து இந்து சமுதாயத்துல இருந்து பிரிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு காந்திஜி பார்த்து அதை அப்போஸ் பண்றாரு. சரியா? அதுக்கப்புறம் தான் ஜாயிண்ட் எலக்டோரேட்ஸ் அது எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருப்பாங்க, ரிசர்வேஷன் கான்செப்ட். சரி, அன்டச்சபிலிட்டிக்கு இருவரும் எதிரானவர்கள். இருவரும் அன்டச்சபிலிட்டிக்கு எதிரானவர்கள். சரிங்களா? இவர் ஹரிஜன் சேவா சங்க, ஹரிஜன நல உதவி திட்டம் எல்லாம் ஆரம்பிச்சு கொண்டு வந்திருப்பாரு. ஹரிஜன் பத்திரிகையே. அப்புறம் தலித்தை வந்துட்டு நீங்க தலித்னு சொல்லாதீங்க, ஹரிஜன் சொல்லுங்க. ஹரி மீன்ஸ் காட், ஜன் மீன்ஸ் ஜனம், கடவுளுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்டச்சபிலிட்டி பத்தி பேசுகிறார். சரிங்களா? சோ இங்க நம்ம பெரியார் பாக்குறோம். பெரியார் எகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி ரொம்ப ரேஷனலா வந்துட்டு இவர பேசுறாரு. சரியா? சரி, வேற என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? டேபிள் போடுவோம். சோ இங்க காந்தி தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? தீண்டாமை, ஓகேங்களா? மது விலக்கு, தீண்டாமை, மது விலக்கு, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம். சரிங்களா? இது போட்டுக்கோங்க. ஃபைன். காந்திஜி, அடுத்து பெரியார். சோ வேற என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு ரெண்டு பேருக்கும்? ரெண்டு பேருமே வந்து தேச முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும், மக்கள் நல சார்ந்த திட்டங்கள் அநேகம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்ல முடியாது. சரிங்களா? பட் பியூர் நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா? சோ வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்? காந்திஜி வெர்சஸ் பெரியார், வேற ஏதாவது ஒற்றுமைகள் இருக்கா இவங்க ரெண்டு பேருக்குமே? பெண்கள். சோ பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கல்வி கற்கணும். ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க்ஸ், ஒரு நல்ல பாயிண்ட். குட். லிசன், ரெண்டு பேருமே வந்து பாருங்க சோசியல் ஒர்க்கர்ஸ், நாட் பொலிட்டிக்கல், நாட் இன் பாலிடிக்ஸ். என்னது காந்திஜி பாலிடிக்ஸ்ல இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. சோ அதாவது அரசியல்ல நின்னு எலெக்ஷன்ல மினிஸ்டராவோ அல்லது சிஎம் ஆவோ ஏதோ எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல இல்ல இவங்க ரெண்டு பேருமே.
போத் பெரியார் அண்ட் காந்திஜி இருவருமே வந்து பாத்தீங்கன்னா அரசியலில் நின்று ஆட்சியை பிடிப்பது என்பது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்ல. சரியா? அதனாலதான் இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிய திராவிட கழகம்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சு எலெக்ஷன்ல இல்லாம ஒன்லி சமூக சீர்திருத்தங்களை மட்டும் செய்யக்கூடிய விஷயமா மாத்துறாரு. காந்திஜியுமே வந்து பாத்தீங்கன்னா காந்திஜி ஏதாவது போஸ்டிங்ல இருந்தாரா? நோ, காங்கிரஸ்ல இருந்தாரு, அதோட சரி. மத்தபடி வந்துட்டு பார்லிமெண்டரி என்ட்ரி கொடுத்து எதுவுமே பண்ணவில்லை. சரியா? ஓகே. சோ காந்தி இவங்க ரெண்டு பேருக்குமான சிமிலாரிட்டிஸ். சோ நெக்ஸ்ட் வந்து போராட்டத்தில் பெண்களை ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? போராட்டத்தில் பெண்களை ஈடுபடுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? விமன்ஸ் இன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா காந்திஜி போராட்டத்துல ஏதாவது பெண்களை ஈடுபடுத்தினாரா? யா, அநேக பெண்களை வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்துல ஈடுபடுத்தினார். இந்தியாவில மட்டும் கிடையாது, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது அங்க பண்ண சர்டிபிகேஷன், அந்த சர்டிபிகேட் எரிக்கிற போராட்டம், ஐடி கார்டு எரிப்பு போராட்டம், அப்புறம் மேரேஜ் வந்துட்டு நலிஃபை பண்ணாங்க இல்லையா, செல்லாது, கிறிஸ்துவ முறைப்படி நடைபெறாத திருமணங்கள் எல்லாம் செல்லாதுன்னு சொன்னாங்க இல்லையா. சோ அந்த போராட்டங்கள் எல்லா போராட்டத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களை ஈடுபடுத்துறாங்க. அதுதான் நீங்க படிச்சிருப்பீங்க, தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுவாங்க, ஒரு குட்டி பொண்ணு. சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா பெண்களை போராட்டத்தில் ஈடுபடுத்தினார். அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க நீங்க. பெண்களை போராட்டத்தில் ஈடுபடுத்தினார். பெரியார் பெண்களை போராட்டத்தில் ஈடுபடுத்தினாரா? போராட்டத்தில் ஈடுபடுத்தினார். யா. சோ கள்ளுக்கடை மறியல் நம்ம பார்த்தோம். தன்னுடைய சகோதரி, வைஃப், மனைவி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கள்ளுக்கடை மறியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. சோ காந்திஜி ஈடுபடுத்தி இருக்கிறார், பெரியாரும் ஈடுபடுத்தி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் சரோஜினி நாயுடு அம்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காந்தியோட சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்பாங்க. அநேக போராட்டங்கள்லாம் வந்துட்டு கலந்துக்கிறாங்க. சரிங்களா? ஃபாஸ்டா இருக்கும். சரி. சோ பெண்களை போராட்டத்தில் ஈடுபடுத்தினார்கள் இருவருமே. சரி. காந்திஜி வெர்சஸ் பெரியார். சோ ஃபாஸ்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாம். பெண்களை போராட்டத்தில் ஈடுபடுத்தினர். women participate involved women in the movement ன்னு போட்டுக்கோங்க. in the movement, nationalist movement. பெண்களை தேசிய போராட்டத்தில் பங்கேற்க செய்தனர் இருவருமே. சரி போதுங்க. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் எழுதாமா? போதும் தானே? சிமிலாரிட்டிஸ். நெக்ஸ்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம். சிமிலாரிட்டிஸ் வேற ஏதாவது இருக்கா இருவருக்குமே? இருவருக்கும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ. சரி, டிஸ்சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சோ காந்திக்கும் பெரியாருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். டிஸ்சிமிலாரிட்டிஸ். சரிங்களா? வேறுபாடுகள் என்னென்னலாம் இருக்கு? காந்திஜி போடுவாங்க. காந்திஜி வெர்சஸ் பெரியார். சோ 1925க்கு முன்னாடி வரைக்கும் காந்திஜியோட தீவிர ஃபாலோவரா இருந்த பெரியார் இப்ப காந்திஜிக்கு எதிரானவரா மாற ஆரம்பிச்சிட்டார். ஏன் அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காந்திஜியோட கொள்கைகள் பிடிக்கவில்லை. முக்கியமான கொள்கை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காஸ்டிசம். அதாவது காந்திஜி வந்து பாத்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம். அதாவது தீண்டாமை ஒழிப்புக்கு பாடுபட்டவர். ஆனால் ஜாதி முறை ஒழிப்பதற்கு பாடுபடவில்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஜாதி என்பது அக்செப்ட் பண்ணிடார், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் பெரியார் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எதிரானவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ரேஷனல்னு சொல்லலாம். காந்திஜியை இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் அல்லது பிற்போக்கு தன்மை உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். இதை காஸ்டிசம் எடுத்துப்போமே, வர்ணாசிர தர்மம். இவர் வந்து ஆரியன் சுப்ரீமசி, ஆரியன் தியரி. இவர் திராவிடியன் தியரி. சோ லிசன், திராவிடியன் தியரி நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, கரண்ட் அவர்ஸ்ல ஓடிட்டே இருக்கு, நியூஸ்ல வந்துட்டே இருக்கு. திராவிடியன் தியரி. சோ இவர் ஆரிய கொள்கையை நம்பிக்கை உடையவர். இவர் வந்து திராவிட கொள்கையை உடையவர். சரியா? ஆரியம் திராவிடம் இருவரும் வேறு வேறு கல்ச்சர். சரியா? சோ இதுக்குள்ள போகவில்லை. சரி, அடுத்த பாயிண்ட் ஹிந்தி ப்ரோபகண்டா, ஆன்டி ஹிந்தி. யா, சரி. சோ இன்னும் அன்டச்சபிலிட்டி பார்க்கலாம். அன்டச்சபிலிட்டி. லிசன், அன்டச்சபிலிட்டியா வந்துட்டு இவர் ஒழிப்பதற்கு பாடுபட்டார், இவரும் ஒழிப்பதற்கு பாடுபட்டார். ஆனா இந்த அன்டச்சபிலிட்டியை ஒழிப்பதற்கு எப்படின்னு சொல்றாங்கன்னா அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்
அவங்க வந்துட்டு என்ன சொல்றது அப்பர் கிளாஸ் பீப்புள் அவங்க வந்து திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்றாரு. அன்டச்சபிலிட்டி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு மனுஷனுடைய கடமையா சொல்றாரு. இதுவே வந்து பெரியார் ஆகட்டும் அம்பேத்கர் ஆகட்டும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கடுமையான சட்டங்கள் மூலமா அன்டச்சபிலிட்டி ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் வந்துட்டு டிஃபரன்ஸ். சோ காந்திஜி என்ன சொல்றாருன்னா அவரவர் இப்போ நான் திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டு ஒழிக்க முடியாது அப்படின்றது காந்திஜி. சோ பெரியார் அம்பேத்கர் இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திருடன் திருந்தனா கடுமையா தண்டனை கொடுங்க, தூக்குல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமை தண்டனைகளை கடுமை ஆக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குற்றங்கள் குறையும். அந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி பத்தி பேசுறார் பெரியார். சோ இந்த ரெண்டு கான்செப்ட் கூட நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரஃப் அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டே வாங்க, ரன்னிங் நோட்ஸ் அப்படியே எடுத்துட்டே வாங்க. நான் டிக்டேட்டும் பண்றேன், ரெண்டுமே எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. வேற பாயிண்ட் காந்தியிசம் பெரியாரிசம். சரி, வேற இன்னைக்கு என்ன ரெண்டு பேருக்கும் டிசிமிலாரிட்டிஸ் இருக்கு. சோ வர்ணாசிர தர்மம் ஆரியன் தியரி, வர்ணாசிரம் அக்செப்டட் வர்ணாசிரம். காந்திஜி அக்செப்டட் வர்ணாசிரம். இவர் வந்து எகெயின்ஸ்ட் வர்ணாசிரம். சரிங்களா, எகெயின்ஸ்ட் வர்ணாசிரம். சோ வர்ணாசிரம் தெரியல, வர்ண முறை பிராமணர் சத்திரியர் வைசியர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அதற்கு எதிரானவர் பெரியார். காந்திஜி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சரிங்களா, அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. கன்சர்வேட்டிவ் ரேஷனலிஸ்ட். சோ நிறைய விஷயங்கள்னு பார்க்கும்போது இவர் கன்சர்வேட்டிவா இருக்கிறார், இவர் ரொம்ப ரேஷனலிஸ்டா இருக்கிறார். சோ இவர் வந்து முற்போக்கு சிந்தனையாளர். இவர் வந்து பாத்தீங்கன்னா அநேக விஷயங்களில் பிற்போக்கு சிந்தனை உடையவர். காந்திஜி அநேக விஷயங்களில் பிற்போக்கு சிந்தனை உடையவர். பிற்போக்கு அப்படின்னா கன்சர்வேட்டிவ், பேக்வர்டா திங்க் பண்றது. எப்படின்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ரிலிஜியன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவரை பொறுத்த வரைக்கும் ரிலிஜியன் பாலிடிக்ஸ் ரெண்டுமே மிங்கிள் ஆனது. இவர் வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் தனி ரிலிஜியன் தனி. போஸ் சொல்லுவார் பாத்தீங்களா, பாலிடிக்ஸ் செப்பரேட்டா வைங்க ரிலிஜியனை செப்பரேட்டா வைங்க அந்த மாதிரி. சரியா. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெண்கள். சோ பெண்கள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி எதிர்பார்க்கிறார். சரியா. சோ இந்த பாயிண்ட் வந்து நீங்க ஸ்பெக்ட்ரம் புக்ல பாத்துக்கலாம். பெண்கள் வந்து வீட்டுக்கு மட்டும்தான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுகிறார். பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு மட்டும் பெண்கள் கிடையாது, நாட்டுக்கும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் பாத்தீங்கன்னா சொத்துரிமை கொடுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசியிருப்பார். சரிங்களா. சோ இவர் பெரியார் வந்துட்டு பெண்கள் நாட்டுக்கும் உழைத்தல் வேண்டும் என கூறுகிறார். இவர் பெண்கள் வீட்டுக்கு மட்டும்தான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்றார். சரியா. சோ வேற சோ நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் முக்கியமானது. சோ இவரை பொறுத்த வரைக்கும் காந்திஜியை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து விடுதலை வாங்கணும். சரிங்களா. சோ காந்திஜி பொறுத்த வரையில் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து விடுதலை வாங்கணும். தட் இஸ் கால்ட் நேஷனலிசம். சரிங்களா. சோ he is a nationalist. nationalism. பெரியார் is against to nationalism. பெரியார் வந்து பாத்தீங்கன்னா நேஷனலிசம்க்கு எதிரானவர், அதாவது தேசியவாதத்திற்கு எதிரானவர் நம்ம பெரியார். எனது புக்ல இருக்கும், நீங்க ஸ்கூல் புக்ல பாத்துக்கலாம் தேசியவாதம். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? இப்ப அமெரிக்கா அப்புறம் இங்கிலாந்து இருக்கு, அந்த பிசினஸ் மேன் இருக்காங்க இல்லையா. சோ பிசினஸ் மேன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை தூண்டி விடுவாங்க. இப்ப அமெரிக்காக்காரன் ஒருத்தன் போய் இங்கிலாந்துல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பாதிக்கப்பட்ட ஆண்டர்பிரினர்ஸ் பிசினஸ் மேன் என்ன பண்ணுவாங்கன்னா நேஷனலிசம் அதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் தூண்டி விடுவாங்க. நேஷனலிசம் இஸ் மித் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியார் சொல்றாரு. சரிங்களா. அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா நேஷனலிசம் தேசியம் பிரிட்டிஷ்காரன் கிட்ட இருந்து நம்ம விடுதலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. சரியா. இவர் வந்து பாத்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் நேஷனலிசம், தேசியவாதத்திற்கு எதிராக. ஓகே. சோ நெக்ஸ்ட் இன்னும் விஷயங்கள் வேற என்ன பேசலாம். லிசன், இப்ப பெரியார் இருக்காரா? இப்ப பெரியார் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிராமணர்களுடைய பார்ப்பனர்கள் சொல்லிட்டு புக்ல கொடுத்திருப்பாங்க. சோ பிராமணர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து மக்களை விடுதலை ஆக்குவதே உண்மையான விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அதாவது இங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது உயர் ஜாதி மக்கள் தாழ்ந்த ஜாதி மக்களை போட்டு நசுக்கிட்டு இருக்காங்க. பொருளாதாரத்தில், சோசியலா, எக்கனாமிக்கலா, எஜுகேஷனலா எல்லாத்துலயுமே அவங்க தான் உயர்ந்து இருக்கிறாங்க. இந்த தலித் மக்களை வந்து போட்டு நசுக்கி இருக்கிறாங்க. சோ அது சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பொறுத்தவரையில் பிராமணர்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை. சரிங்களா. பிராமணர்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை. இவரை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷார்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை, ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை. சரிங்களா. சோ அதை எழுதிக்கோங்க.
to get rid of from the British domination. To get rid of from the British domination. இங்க வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க from the Brahmanas. சரி. எஜுகேஷன் மே பாத்துக்கலாம். சோ எஜுகேஷனை பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க இங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா what is that பெரியார் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க ரேஷனல் விமென்ஸ்க்கு எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும், ரேஷனல் எஜுகேஷன் கொடுக்கணும், அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் தான். சோ சுபாஷ் சந்திர போஸ், அம்பேத்கர், பெரியார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொஞ்சம் இன்டெலெக்சுவலா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா நாய்க்கலின். சோ என்ன சொல்றது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எஜுகேஷன் சரியா. சோ அதே மாதிரி எகனாமிக் சைடுல போனாலும் வந்து பாத்தீங்கன்னா ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்த கேட்டகரிஸ் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வில்லேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க சரிங்களா. ஈவன் வில்லேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் கிரிட்டிசைஸ் பண்ணுவார் சரிங்களா. டென் ஆஃப் கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லியிருப்பார். யாரு டென் ஆஃப் வில்லேஜ் டென் ஆஃப் கம்யூனலிசம் வகுப்புவாதத்தின் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அம்பேத்கர். சோ அதை நீங்க போட்டுக்கோங்க சரிங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பார்க்கும்போதும் இவரது நாய்க்களின் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேடட் வெர்ஷன் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ரேஷனல் எஜுகேஷன் இவர் பேசுகிறார். ஓகேங்க. சோ இது வந்து நம்ம பார்த்தாச்சு. சோ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்சிமிலாரிட்டிஸ் வேற என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கின்றது. டிஸ்சிமிலாரிட்டிஸ் வேற ஏதாவது வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா கமெண்ட் போடுங்க. சோ காந்திஜி போதும். சோ இது 10 மார்க் லெவலுக்கு போதும்னு நினைக்கிறேன். இவ்வளவு இதை சப் ஹெட்டிங்ஸா போட்டுட்டு எழுதுனீங்கன்னா போதும். சரி ஓகேங்க. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேட்ரியார்கல். யா சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்ரியார்கி ஆண் ஆதிக்க சமுதாயத்தை உடையவர். பேட்ரியார்கல் சொசைட்டி சரிங்களா. பேட்ரியார்கல் அண்ட் ட்ரெடிஷனல். இவர் வந்து பாத்தீங்கன்னா ரேஷனல். That means rational and seeing the equality. So ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்றாரு. எந்த விதத்துல கூட பெண்கள் ஆண்களை விட குறைவானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பட் நம்ம காந்திஜி வந்து பாத்தீங்கன்னா பேட்ரியார்கி சொசைட்டி இருக்கிற அதை அக்செப்ட் பண்ணிருக்கிறார். பெண்கள் வந்துட்டு ஆண்களுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுகிறார் சரிங்களா. சோ பழைய பாரம்பரிய வழிமுறைகளை வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார் சரிங்களா. சரி ஓகேங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் வரும். டுடே இது நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா. சோ இண்டிபெண்டன்ஸ்க்கு வருவோம். நம்ம ரெண்டு பார்ட்டா பிரிப்போம். ஒன்னு நம்ம காந்திஜி வந்து பாத்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். காந்திஜி எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். அப்போ பெரியார் வந்து சப்போர்ட்டட் பிரிட்டிஷ் ரூலா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரியார் ஆல்சோ எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். பட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூலுங்க சரிங்களா. பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி. உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏன்னா நேஷனலிசம் வந்துட்டு ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வெர்சஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே ஈடுபட்டு நடைமுறைப்படுத்திருப்பாங்க. காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே எகெயின்ஸ்டா இருந்திருப்பாங்க. உங்களுக்கு தெரியும். சரி. சோ they supported they against British rule. they against British rule. ஆங்கில ஆட்சிக்கு எதிரானவர்கள். ஓகேவா. இவர் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் பண்றாரு. பிரிட்டிஷ் ரூல வெல்கம் பண்றாரு சரிங்களா. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் தான் வந்துட்டு நாட்டை நாசம் படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு சரியா. ஆங்கிலேயர்களை விட பிராமணர்கள் தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்றாரு. இங்க நம்ம பாக்குறோம். இன்ஃபேக்ட் அதனால வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆங்கிலேயர்கள் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. இதுவே காங்கிரஸ் கையில கவர்மெண்ட் போகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இஸ் எ பாடி ஆஃப் ஹிந்துஸ் அல்லது ஒன் மேஜர் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க சரிங்களா. சையத் அமீர் அலி எல்லாம் திட்டுவாரு. இதை நீங்க பார்க்கலாம். காங்கிரஸ் அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா எ பாடி ஆஃப் ஹிந்துஸ் வின்ஸ்டன் சர்ச்சில் எல்லாம் சொல்றாரு சரியா. சோ அப்போ இத வந்துட்டு எப்படி பாக்குறாங்கன்னா பிராமணர்களுடைய ஒரு அமைப்பா வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. இப்ப அந்த காங்கிரஸ் தான் இப்ப நாட்டை ரூல் பண்ண போகிறது சரியா. இண்டிபெண்டன்ஸ் நடந்து காங்கிரஸ் தான் ரூல் பண்ண போகிறது. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிராமணர்கள் தான் ரூல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து வெளியே சொல்றாரு. இப்போ அவங்க ஆல்ரெடி டாமினேட் பண்றது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தலித் மக்களை டாமினேட் பண்றது பிராமணர்கள். இப்போ வந்து ஆட்சியே அவங்க கண்ட்ரோல்ல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னமும் அதிகமா டாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு சரியா.
அதுக்கு பிரிட்டிஷ் ரூலே பரவாயில்லை, இதுக்கு காங்கிரஸ்க்கு பிரிட்டிஷ் ரூலே பரவாயில்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது இல்லையா, அத வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துக்க தினம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார். கருப்புல எழுதுற துக்க தினம், மார்னிங் டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. துக்க தினம். ஓகேங்களா? சோ இவங்களுக்கு எல்லாம் செம ஹாப்பி, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது ஹாப்பியஸ்ட் டே. சோ அண்ணா வந்து பெரியாருக்கு எகெயின்ஸ்டாவே திருப்பி கட்டுரை எழுதுவார், இன்ப தினம்னு சொல்லிட்டு எழுதுவார். சரி ஓகே, துக்க தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 15 அறிவிக்கிறார். சரியா? சோ இந்தியா விடுதலை பெற்றது வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் கிட்ட மாட்டிக்கிறோம் அப்படின்ற ஆங்கிள் இருந்து இவர் பேசுகிறார். சரியா? சோ ரெண்டு ஆங்கிள் இருந்துமே பாத்துக்கோங்க. சோ புரியுதா? சோ முடிச்சிடலாம். ஏதாவது டவுட் இருக்கா? ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேவை ஹாப்பியஸ்ட் டேயா செலிப்ரேட் பண்றாங்க. இவங்க வந்து துக்க தினம். இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி ப்ரொபகண்டா, இவர் ஆன்டி ஹிந்தி. சோ ஹிந்தி மொழிக்கு எதிரானவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி மொழியெல்லாம் வந்து ப்ரொபகேட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம ஆரியன்ஸ பத்தி உயர்வா பேசியிருப்பார். ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கட்டுரைகள், அந்த திராவிடன் பத்திரிகை ஜஸ்டிஸ் பத்திரிகையில இருந்து காந்திக்கு எதிராக வந்து கட்டுரைகள் எழுதியிருப்பாங்க. ஒரு பெரிய தலைவரா இருக்கிறீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கம்யூனிட்டியை மட்டும் உயர்த்தி பேசுறீங்க, மத்த கம்யூனிட்டியை வந்து தாழ்ந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. சரி ஓகேங்க. ஹிந்தி வரும்பொழுது இவர் சப்போர்ட்டிவ், ஹிந்தி வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிருக்கார், இவர் ஆன்டி ஹிந்தி. சோ ஏதாவது டவுட் இருக்கா? போதும், முடிச்சிடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சோ இந்த அளவுக்கு எழுதுறீங்கன்னா போதும். ஒரு 10 மார்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ இதே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டீங்கன்னு இன்னும் கொஞ்சம் வீங்கிடும். இதை எழுதும்போது சப்ஹெட்டிங்ஸா போட்டுட்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் நீங்க எழுதுறீங்கன்னா 15 மார்க்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இதே ஆன்சரை நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஆரியன் தியரின்னு போட்டுட்டு இங்க 2 பாயிண்ட்ஸ் கன்சர்வேட்டிவ் சொல்லி போட்டுட்டு விமன்ஸ் வந்துட்டு படிக்க வைக்கல, சாரி படிக்க வச்சாரு. போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்கேற்க செஞ்சது, வீட்டுக்குள்ளதான் பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போகணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா 15 மார்க்குக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். சோ இந்த क्वेश्चन புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த சொசைட்டி அப்படி வரும் பொழுது சீக்கிரம் நோட் பண்ணிக்கோங்க. யூஸ்ட் ரிலிஜன் இன் நேஷனல் மூவ்மெண்ட். அது ஒரு நல்ல பாயிண்ட். சரிங்களா? இன்னொரு பாயிண்ட்ஸ் கூட எழுதிக்கோங்க. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? காந்திஜி followed moralistic approach. காந்திஜி believed கோகலே தாகூர் tradition, non violence, peaceful mass protest. அதுன்னு சொல்லிட்டு காந்திஜி இன்னும் நிறைய இருக்கு. சரிங்களா? போதும். இன்னும் சிமிலாரிட்டிஸ்ல காந்திஜி ஆல்சோ சோசியலிஸ்டிக் பேட்டர்னை அடாப்ட் பண்ணிட்டாரு. பெரியாருமே வந்து பாத்தீங்கன்னா சோசியலிசம் பேட்டர்ன் அடாப்ட் பண்ணிருப்பார். சிமிலாரிட்டில நீங்க அதை எழுதிக்கலாம். ஓகேவா? சிமிலாரிட்டிஸ்ல அந்த பாயிண்ட் கூட எழுதிக்கோங்களேன். சோசியலிஸ்டிக் பேட்டர்னை வந்துட்டு காந்திஜி அடாப்ட் பண்ணிட்டாரு. சமதர்ம கோட்பாட்டை காந்திஜி ஏற்றுக்கொண்டார். பெரியாருமே காந்திஜிக்கு ஏற்றுக்கொள்வார். இன்ஃபேக்ட் வந்துட்டு இப்ப அந்த ஹெட்டிங் போட்டுட்டு பெரியார் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரார் இல்லையா? ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த லெனின், கார்ல் மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸ், ஓகேங்களா, அவங்களோட மேனிஃபெஸ்டோவை வந்து பாத்தீங்கன்னா அறிக்கையை வந்துட்டு வெளியிடுவார் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி. அது மட்டும் இல்லாம சிங்காரவேலரோட ஜாயின் பண்ணிட்டு ஈரோடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா கொண்டு வருவார். அதாவது சுயமரியாதை இயக்கமும் ஈரோடு திட்டம், இது சிங்காரவேலரோட பொது உடைமை கட்சி இருக்கிற கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டும் ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து ஒரே கொள்கைக்காக போராடுதல், அதுதான் ஈரோடு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்டாங்க, ஏவோ எக்ஸாம் ஏதோ கேட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க இங்க நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோசியலிஸ்டிக் பேட்டர்ன், ரெண்டு பேருக்கும் சிமிலாரிட்டி. சோ டிசிமிலாரிட்டிஸ் போதும். இது டிசிமிலாரிட்டிஸ் இன்னும் வேணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரிலீஜியனை அக்செப்ட் பண்ணிட்டார். மதத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் மதத்துக்கு எதிரானவர், எகெயின்ஸ்ட் ரிலிஜியன், a state with religion அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. சரிங்களா? இவர் மதத்துக்கே எதிரானவர். வேற ஏதாவது டவுட் இருக்கா? மத்தபடி இன்இக்வாலிட்டி அது நல்ல இதெல்லாம் வரும்போது ரெண்டு பேரும் சிமிலரா தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த அளவுக்கு போதுமானது. ஒரு 1.5 பேஜ் வந்திருக்கும். சரியா? இதை எழுதுனீங்கன்னா 1.5 பேஜ் இருக்கும். புக்ல ஏதாவது படிக்கும்போது 1 or 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுல அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா? சோ இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு எழுதினால் போதுமானது. சரிங்களா? இன்னும் ஃபர்தர் டீடைல்ல நம்ம கிளாஸ்ல பேசியிருக்கோம். ஆல்ரெடி பெரியார் டாபிக்ல நம்ம நிறைய பேசியிருக்கோம். 2 நாள் உட்கார்ந்து எடுத்துருக்கு இல்லையா? அந்த கிளாஸஸ்ல இருக்கும், நீங்க அதை பாத்துக்கலாம். சோ போதும் நினைக்கிறேன். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம்.
இத ரெக்கார்டட் செஷன் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஃபர்தரா இன்னும் நிறைய கிளாसेस நம்ம அன் அகாடமில போட்டுருக்கோம். நீங்க பார்க்கணும்னா அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு உங்க நம்பர் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. டிஎன்பிசி கேட்டகரி கீழ ஸ்டேட் பிஎஸ்சி டிஎன்பிசி கேட்டகரி கீழ வந்து பாத்தீங்கன்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன். இது என்னோட ரெஃபரல் கோட் சசி அன் அகாடமி அப்படின்றது. இதை நீங்க போட்டு என்னோட கிளாसेस எல்லாத்தையும் அன்லாக் பண்ணலாம். ஃப்ரீ கிளாसेस நீங்க பார்க்க முடியும். சோ டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா 6 PM சமச்சர் ஸ்கூல் புக் டெஸ்ட் போடுறேன். மார்னிங் 10 AM க்கு வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் ஃப்ரீ கிளாसेस போயிட்டு இருக்கு. சோ அந்த கிளாसेसமே நீங்க பார்க்கலாம். சோ இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. சோ சப்போஸ் பிளஸ் கோர்ஸ் யாராவது ஜாயின் பண்றீங்கன்னா இந்த கோட் யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகிறது. சரிங்களா? சோ தேங்க் யூ. பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கரையும் காந்திஜியும் கம்பேர் பண்ணி நம்ம பேசலாம். சோ தேங்க் யூ.